ஞானசேகரன் குற்றவாளி என்ற தீர்ப்பிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக வழக்கை துரிதமாக நடத்தி 5 மாதங்களில் காவல்துறை நீதியை நிலைநாட்டியதாக தெரிவித்தார். அவதூறுகளை அள்ளி தெளித்து மலிவான அரசியல் செய்ய துடித்த எதிர்க்கட்சியினரின் எண்ணத்தை தவிடுபடியாக்கியதாகவும், சட்ட நீதியையும் பெண்கள் பாதுகாப்பையும் எப்போதும் உறுதி செய்வோம் என்றும் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தள பதிவில், சென்னை மகளிர் நீதிமன்ற தீர்ப்பிற்கு வரவேற்பு தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். எனினும் ஞானசேகரனுக்கு நெருக்கமான இருந்த அமைச்சர் சென்னை துணை மேயர் விசாரிக்கப்படாதது ஏன் எனவும், யார் அந்த சார் என்பதற்கு இன்னும் பதில் கிடைக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மாணவி வழக்கில் திமுகவின் உடன்பிறப்பான ஞானசேகரன் குற்றவாளி என்பதை சென்னை மகளிர் நீதிமன்றம் உறுதிப்படுத்தியதாகவும், பெண்கள் தைரியமாக புகார் அளிக்க இதுபோன்ற தீர்ப்புகள் துணை நிற்கும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பாலியல் வன்கொடுமை வழக்கில் திமுக நிர்வாகி ஞானசேகரன் குற்றவாளி என்ற தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். பாலியல் வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டது ஆறுதல் அளிப்பதாகவும், குற்றத்திற்கு துணை போனவர்கள் கண்டறிந்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அதிமுக திட்டங்களுக்கு தான் ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்கிறார்கள் என்று நீதிமன்ற நடவடிக்கைக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுவதா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறித்து இபிஎஸ் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கண்ணாடியை பார்த்து கொண்டே ட்வீட் போடாதீர்கள் என்று எத்தனையோ முறை கூறியுள்ளதாகவும், சாரை காப்பாற்றும் தங்களது ஆட்சி சட்ட நீதிக்கும் பெண்கள் பாதுகாப்பிற்கும் முற்றிலும் எதிரான ஆட்சி என்று குற்றம் சாட்டியுள்ளார்.